welcome back to our channel Girlified. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அட்வான்ஸ் ஹாப்பி திவாலி டு ஆல் our viewers. திவாலினாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது கெஸ்ட், ஸ்வீட்ஸ், கிராக்கர்ஸ், நியூ க்ளோத்ஸ். நம்ம சேனலில் ஆல்ரெடி திவாலி பர்ச்சேஸ் அண்ட் ரேண்டம் ஹால் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். நீங்கள் இது இன்னும் பார்க்காட்டி காசில் ஆட் பண்ணுறோம், வாட்ச் அண்ட் கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம ஜிஜிஸ் கிச்சன்லேருந்து 3 டிஃப்ரெண்ட் திவாலி ரெசிபீஸ் உங்களுக்காக. ஃபர்ஸ்ட் ரெசிபி கஜு கட்லி. உங்களோட ஓன் சாய்ஸ் ஆஃப் பிஸ்தா பிராண்ட்ஸ்லேருந்து ஒரு கப் ஆஃப் பிஸ்தா ஷெல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அது கூட 10 to 15 ஆல்மண்ட்ஸும் நான் சேர்த்துருக்கேன். பிஸ்தா ரோல் செய்கிறதுக்காக ஒரு கப் ஆஃப் பிஸ்தா எடுத்துருக்கனால 3/4 கப் ஆஃப் சுகர் அண்ட் 3 காடமம் சேர்த்து அதனால் பவுடர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அந்த பிஸ்தா அண்ட் ஆல்மண்ட்ஸையும் நான் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அந்த சுகர் பவுடர் ஆஸ் வெல் அஸ் இந்த பிஸ்தா அண்ட் ஆல்மண்ட்ஸு ரெண்டையும் சீவ் பண்ணி நம்ம ஃபைன் பவுடரை மட்டும் தனியாக எடுத்துக்க போகிறோம். இந்த பவுடர்ஸ் கூட 2 ஸ்பூன் ஆஃப் மில்க் அண்ட் 1/2 ஸ்பூன் ஆஃப் கீ ஆட் பண்ணி ஒரு நல்ல ரோலாக பெனஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். சிமிலர்லி 1.5 கப்ஸ் ஆஃப் கேஷ்யூ எடுத்திருக்கேன். அதையும் நம்ம ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு சீவ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேனில் 1 கப் வாட்டர் அண்ட் 3/4 கப் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சுகர் வந்து நீங்கள் நல்லாவே சாப்பிடுவீங்கன்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் சுகரே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இதை நல்ல ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம இந்த சுகரை வந்து மெல்ட் பண்ண வைக்கலாம். சுகர் சிரப் கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் ஸ்டோவை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சீவ் பண்ணி வச்சுருந்த கேஷ்யூ பவுடரை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த ப்ராசஸை வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஃபுல்லாக அந்த கேஷ்யூ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அது இப்போ பவுடராக இருக்குது தனித்தனியாக. கொஞ்சம் நேரம் போக போக உங்களுக்கு வந்து எல்லாமே ஒன்று திரண்டு சேமாக ஒரு ஃபைன் இதாக வரும் பேஸ்ட்டாக. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை தனியாக ஒரு பட்டர் பேப்பரோ ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேஷ்யூ வந்து ஸ்டவ்வில் வச்சு ரொம்ப நேரம் விட்டு ஹார்ட் ஆக்கிடாதீங்க, அது பர்ஃபி மாதிரி ஆயிரும். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு ஜாயின் ஆகி கிடைச்சோன்னே அது கொஞ்ச நேரத்துலேயே நம்ம வந்து ஸ்டவ் விட்டு எடுத்துடலாம். ஜஸ்ட் 1 or 2 minutes வெளியே வச்சோன்னே உங்கள் கையில் வந்து கீ தடவிக்கோங்க. அதே மாதிரி சப்பாத்தி ரோல்லையும் கீ தடவிட்டு அதை வந்து நம்ம ஃபைன் ஷீட்டாக வந்து ரோல் பண்ணிக்கலாம். கேஷ்யூஸ், பிஸ்தா, ஆல்மண்ட்ஸ் அண்ட் சுகர் இது எல்லாமே பவுடர் ஆக்கணும் இல்லையா? ஸோ அது பவுடர் ஆக்கும் போது நீங்கள் வந்து மிக்சர் கிரைண்டரில் வந்து ஒவ்வொரு பல்ஸாக தான் விடணும், இல்லைன்னா அது வந்து பேஸ்ட் மாதிரி ஆகிடும். ஸோ கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு பல்ஸாக விட்டு எடுங்க. எஸ், இந்த கேஷ்யூ வந்து நல்ல ஷீட் மாதிரி நம்ம ரோல் பண்ணியாச்சு. ஸோ இதை 2 ஹாஃபாக டிவைட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே அந்த பிஸ்தா ரோலையும் வந்து 2 ஹாஃபாக நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த பிஸ்தா ரோல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிருந்தீங்கன்னா அதுவே நீங்கள் தனி ரோலாக பண்ணிவிட்டு சாப்பிட்லாங்க. அதுவே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இப்போ இந்த 2 பிஸ்தா ரோலையும் நம்ம தனித்தனியாக நீளமான ரோலாக ஒட்டிக்கலாம். வீடியோவில் காட்டுற மாதிரி 2 பிஸ்தா ரோலையும் நம்ம அந்த மாதிரி நீளமாக உருட்டிட்டு 2 கேஷ்யூ ஷீட்ஸ் மேலேயும் வச்சு ஒரு ரோலாக ஆக்கிக்கலாம். சச் தட் பிஸ்தா ரோல் உள்ளே இருக்கும், வெளியே வந்து கேஷ்யூ கவர் உங்களுக்கு இருக்கும். இன்கேஸ் நம்ம குக் பண்ணிட்டு இந்த கேஷ்யூஸ் வந்து உங்களுக்கு ஹார்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து அவ்வளோவா பிஸ்தா மேலே ஒட்டாது. ஸோ நல்லா சாஃப்டாக சாகியாக இருக்கும் போதே அதை வந்து நல்லா ஷீட்டாக ரோல் பண்ணிட்டு பிஸ்தாவில் ரோல் பண்ணிடுங்க. இதை இப்போ நம்ம டிசைர் சைஸ்க்கு கட் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. ரெசிபி நம்பர் 2 குலாப் ஜாமுன்ஸ். இதுக்கு இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் 2 பேக்கெட்டில் இன்றைக்கி பண்ண போகிறோம். அது கூட ஒரு பெரிய அகலமான பாத்திரமும் எடுத்திருக்கேன். அகலமாக இருக்கிறது எதுக்குன்னா நம்ம கடைசியாக பண்ணி அந்த சுகர் சிரப் எல்லாம் ஊற்றி அது மேலே குலாப் ஜாமுன்ஸ் போடும்போது எல்லாம் தனித்தனியாக இருக்கும், எதுவும் டேமேஜ் ஆகாமல் நம்மளுக்கு கிடைக்குன்றதுக்காக. ஃபர்ஸ்ட் நம்ம சுகர் சிரப் பண்ணிடலாம். அதுக்காக நான் மெஷர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பேக்கில் என்ன போட்டிருந்தாங்கன்னா ஒரு பேக்குக்கு 800 ml ஆஃப் வாட்டர் அண்ட் 800 ml ஆஃப் சுகர் ஆட் பண்ணி சொல்லியிருக்காங்க, ஈக்குவல் குவான்டிட்டிஸ். ஸோ நம்ம 2 பேக்கெட் எடுத்துருக்கனால 1600 ml ஆஃப் வாட்டர் அண்ட் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். அது கூட ஒரு 5 to 6 காடமாம்ஸும் நான் சேர்த்து நம்ம வந்து அந்த சுகர் டிசால்வ் ஆகிற வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணலாம். சுகர் சிரப் ரெடி ஆகிற டைமிங்கில் நம்ம இன்ஸ்டன்ட் மிக்ஸை வந்து தனியாக ஒரு வெசலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு டோவாக நீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணி நீட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம மில்க் பாயில் பண்ணி கூல் பண்ண மில்க்கை தான் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி டோவாக ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோம். இந்த சுகர் சிரப் கம்பி பதம்லாம் வரணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த சுகர் வந்து நல்லா டிசால்வ் ஆகி கொஞ்சம் திக்கான உடனே நம்ம வந்து அதை ஸ்டவ்லேருந்து எடுத்துக்கலாம். குலாப் ஜாமுக்கு சப்பாத்தி டவ் எப்படி நம்ம நீட் பண்ணுவோமோ அதே மாதிரி சிமிலர் கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம இதையும் ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோம். மில்க் வந்து ரொம்ப திக்காக ஹீட் பண்ணிடாமல் அதோட ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் சேர்த்து நீங்கள் வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம மில்க் ஆட் பண்ணி டவ் நீட் பண்ணுறதுனால இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்க போகுது.
சுகர் சிரப் நான் சொன்ன கன்சிஸ்டன்சியில் எனக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து நான் ஒரு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி நான் எடுத்து இந்த கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிறேன். சுகர் சிரப் வந்து கூல் ஆகிட்டு இருக்கட்டும். இந்த டைமிங்கில் நம்ம வந்து டவ் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து வெட் கிளாத்தில் கவர் பண்ணி ரெஸ்ட் பண்ணிடுங்க. 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் ஸ்மால் பால்ஸாக அதை வந்து உருட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க. வீடியோவில் இப்போ நாங்கள் ரோல் பண்ணுற சைஸ்க்கு நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபைனலாக இமேஜஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் சுகர் சிரப்பில் சோக் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ பெருசாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த சைஸில். ஸோ சைஸ் பொறுத்து நீங்கள் பார்த்து நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ. அந்த பால்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ கீயில் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்துருக்க கீ பொறுத்து அதை வந்து பேட்சாக லோ ஃப்ளேமில் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா திருப்பி விட்டு எல்லா சைடும் சிமிலராக வர மாதிரி அதை வந்து குக் பண்ணி எடுங்க. நீங்கள் கீயில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு பேட்சாக வரும்போது ஒரு 10 ஜாமுன்ஸ் வர நீங்கள் அதை நல்லா கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சுகர் சிரப்பில் போட்டு சோக் பண்ணுங்கள். நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாமே பியோர்லி கீயில் பண்ணுறனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் கடையில் விட நீங்கள் இது ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்ட்டை விடவே மாட்டீங்க. எப்பயுமே வீட்டில் செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவீங்க. ஸோ இந்த தீபாவளிக்கு இதை கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபியை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் யூஷுவல் ஜாமுன்ஸை விட இதில் என்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வாவ், பார்க்கும் போதே மவுத் வாட்டரிங்காக இருக்குங்க. நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்களும். ஃபைனல் ரெசிபி ஆஃப் த வீடியோ முறுக்கு. ஃபர்ஸ்ட்லி 1 டீஸ்பூன் ஓமம், 3 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே நான் முறுக்கு மாவுக்கு ரெடிமேடாக கடையில் வாங்கின ஒரு முறுக்கு மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு என்ன பிராண்ட் வேணும் யூஸ் பண்ணலாம். இல்லை தனியாக கிரைண்ட் பண்ணி 4 கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த முறுக்கு மாவை வந்து தனியாக ஒரு வெசலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூட நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண ஓமம் அண்ட் வெள்ளை எல்லை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சீரகமும் இது கூட சேர்த்துக்கலாம். ஹீட் பண்ணுற டைமிங்கில் நம்ம வந்து ஒரு பேன் ஃபுல்லாக ஆயிலை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். முறுக்கு டோ நீட் பண்ணுறதுக்கு நம்ம வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ரெக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் ஆஃப் கீயும் சேர்த்து நீங்கள் நீட் பண்ணுங்கள். முறுக்கு உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மோல்ட் சூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் முறுக்கை பிழிஞ்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பிழிகிறது வந்து எனி பிளாஸ்டிக் கவர்லேயோ இல்லை ஒரு இலையிலையோ இல்லை இந்த மாதிரி ஒரு கரண்டிலையோ ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே முறுக்கை பிழிஞ்சிட்டு அதை எடுத்து வந்து இந்த மாதிரி ஆயிலில் வந்து போடுங்க. உங்களுக்கு பிளைன் ஒயிட் முறுக்கு பிடிக்கலைன்னா இது கூட நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் இருக்கும். கலர் வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் கிடைக்கும் முறுக்கு. இந்த முறுக்கை வந்து ரொம்ப வெள்ளையாகவும் எடுத்துடக்கூடாது, ரொம்ப ப்ரௌனாக்கியும் எடுத்துடக்கூடாது. கரெக்டான கலரில் வந்து நீங்கள் அதை குக் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்றை எடுத்துகிட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அது நல்லா மொறுன்னு உங்களுக்கு குக் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைமிங் பேஸ் பண்ணி அந்த முறுக்கை வந்து நீங்கள் வெளியிடுங்க. எடுத்ததுக்கப்புறம் அதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் இல்லைன்னா நியூஸ் பேப்பரில் போட்டு ஆயிலெலாம் ட்ரைன் பண்ணிவிட்டு அது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். யூஸ்வலி ஒரு முறுக்கு 2 சைடும் குக் ஆகிறதுக்கு 3 to 4 minutes ஆகலாம். அதெல்லாம் ஆயிலெலாம் ட்ரைன் ஆனதுக்கப்புறம் நல்லா கூலானதுக்கப்புறம் ஒரு ஹைஜீனிக் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்ல மொறுன்னு இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஸ்டே டியூன் வித் Girlified.